பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா நிலையிலும் நாவை பேணி ஈருலகிலும் வெற்றி பெறுவோம். ஒரு நாள் சஹாபாக்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அச்சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற நண்பரான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அங்கு வந்த ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக திட்டித் தீர்த்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள். இரண்டாவது தடவையாகவும் அம்மனிதர் திட்டினார். அப்போதும் அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். அம்மனிதர் மூன்றாவது முறையாகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக திட்டினார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அம்மனிதருக்கு மறுப்பு தெரிவித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். இதை கண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்று, நபியே நாயகமே, என் மீது கோபப்பட்டா எழுந்து சென்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதர் உங்களை திட்டுவதற்கு பயன்படுத்திய வார்த்தைகளை வானிலிருந்து இறங்கிய மலக்குகள் பொய்யாக்கி கொண்டே இருந்தார்கள். நீங்கள் எப்போது அவருக்கு மறுமொழி கொடுக்க ஆரம்பித்தீர்களோ அங்கு ஷைத்தானும் வந்து விட்டான். ஷைத்தான் இருக்கும் இடத்தில் நானும் இருக்காது, அந்த இடத்திலிருந்து எழுந்து வந்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதாவுதில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உட்கார்ந்திருக்கும் போது அங்கு சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்தார்கள். அவர்களை கண்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், சஃபியா கட்டையானவள் என்று ஏதேதோ குறையாக சொன்னார்கள். அதை செவியுற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை பார்த்து, கடலில் போட்டாலும் கடல் நீர் அசுத்தமடையும் தன்மை கொண்ட வார்த்தையை சொல்லிவிட்டீரே என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கண்டித்தார்கள். அபூதாவுத் திர்மிதியில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம் புறம் என்றால் என்ன என தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அருமை தோழர்களான சஹாபாக்கள் அல்லாஹும் அவனது தூதருமே அறிவார்கள் என்றனர். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹசத், புறம் என்றால் என்ன தெரியுமா? உனது சகோதரன் வெறுக்கின்ற அவனை பற்றிய ஒன்றை கூறுவதாகும் என்றார்கள். அப்போது ஒரு நபி தோழர், நபியே நாயகமே, நான் கூறுகின்ற விடயம் அந்த மனிதரிடத்தில் இருந்தால் அது பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொல்வது அவரிடம் இருந்தால் அது புறமாகும், நீங்கள் கூறுவது அவரிடத்தில் இல்லை என்றால் அது கதுஃப், அவதூறாகும் என்று கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று மற்றொரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து இவ்வாறு கேட்டார்கள், உங்களில் எனக்கு மிக விருப்பமானவரும் நாளை மர்மை நாளில் எனக்கு அருகாமையில் உட்காரக்கூடியவரும் அஹ்லாக், நற்பண்புள்ளவரே என்று சொன்னார்கள். உங்களில் எனக்கு மிக கோபத்திற்குரியவரும் நாளை மர்மை நாளில் என்னிடமிருந்து மிக தூரத்தில் இருப்பவரும்
அதிகமாகவும் நீண்ட நேரமாகவும் பேசுபவர்களும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாளை மர்மை நாளில் இவ்வாறான நிலைமைக்கு ஆளாகக்கூடியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்களும் உள்ளடங்குவார்கள் என்று கூறியதாக சஹாபாக்கள் நபிகளிடத்தில் கேட்ட கேள்விக்கு அல்லாஹுடைய தூதர் பதில் சொன்னதாக திர்மிதியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபியே நாயகமே, வெற்றி எது என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளார் அவர்கள், உன் நாவை பாதுகாத்துக்கொள், வீட்டிலேயே தரித்திரு, உனது குற்றங்களுக்காக நினைத்து நீ அழு, இந்த 3 விடயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்குமையாக இருந்தால் நீ வெற்றி பெற்றவனாகிவிட்டா என்று கூறியதாக திர்மிதியில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகிற்கு மிஅராஜ் பயணம் சென்ற போது நரகில் ஒரு குழுவினரை கண்டார்கள். அவர்கள் மனித மாமிசத்தை புசித்துக் கொண்டும் செம்பினாலான நகங்களால் தமது முகங்களையும் நெஞ்சுகளையும் விராண்டி காயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இவர்கள் யார், ஏன் இவ்வாறு தண்டிக்கப்படுகின்றனர் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள்தான் உலகில் புறம் பேசி மனிதர்களின் மாமிசத்தை உண்டவர்கள், அவர்களின் மானத்தில் விளையாடியவர்கள் என்று கூறியதாக அபூதாவுதில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு மனிதன் உச்சரிக்கும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுகிறது, அவை விசாரணை கொடுத்தப்படுகின்றன. அதனால் வார்த்தை பிரயோகங்களில் அடக்கமும் கட்டுப்பாடும் தேவை என இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டால் பயனில்லாத, பிரயோசனம் இல்லாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அந்த பேச்சினால் அதிகமான பாவங்களை அவன் சுமந்து கொள்கிறான். ஒவ்வொரு நாள் காலையிலும் மனிதன் எழுந்து விட்டால் அவனது உறுப்புக்கள் அனைத்தும் நாவை பார்த்து, நாவே நீ அல்லாஹ்வை பயந்து கொள்வாயாக, உன்னில்தான் எங்கள் நிலையும் தங்கியுள்ளது, நீ ஒழுங்காக இருந்து கொண்டால் நாங்களும் ஒழுங்காக இருந்து கொள்வோம், நீ தவறிவிட்டால் நாங்களும் தவறி விடுவோம் என எச்சரிக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அஹ்மதில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கூறிய சம்பவங்கள், ஹதீஸ்கள் அனைத்தும் முஸ்லீமின் நாவொழுக்கம் பற்றி பேசுகின்றன. நல்ல விடயங்களை மாத்திரமே பேச வேண்டும். புறம், கோள், திட்டுதல், குறை கூறுதல், பட்டப்பெயர் சூட்டுதல் போன்ற தீய அசிங்கமான பாவமான செயல்களை கண்டிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை மேற்படி நபிமொழிகள் எங்களுக்கு உணர்த்தி நிற்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப நாவை பேணிக் கொள்வது கடமையாகும். ஏனெனில் நாவை பேணுபவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை மர்மையையும் ஈமான் கொண்டவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனித்து மௌனமாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக இவ்வாறான நாவொழுக்கத்தை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எல்லா நிலைகளிலும் எமது நாவை பேணிக் கொள்வதோடு அல்லாஹினுடைய மேலான மன்னிப்பை எதிர்பார்த்து பேசினால் நல்லதை பேசுவோம், பேசுவதற்கு வார்த்தை இல்லை என்றால் மௌனமாக இருந்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.